ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு தி ஆட்டோமோட்டிவ் என்தூசியாஸ்ட் சேனல். ஸோ நண்பர்களே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்க எல்லாருக்கும் நான் நிறைய நன்றிகள் சொல்லணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் வந்து எனக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிருக்கீங்க, கமெண்ட்ஸ்ல வந்து நிறைய கமெண்ட் போட்டிருந்தீங்க அண்ட் சில பேர் வந்து விஷ் பண்ணியிருந்தீங்க. ஸோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. என்னோட ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரோ வீடியோக்கே வந்து இப்படி ஒரு வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் கமெண்ட் வந்து வந்தது எனக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பர்சனலா ஃபீல் ஆச்சு. ஸோ உங்க எல்லாருக்கும் வந்து நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப ரொம்ப நன்றி நண்பர்களே. அண்ட் இனி வீடியோ வந்து நம்ம எதை பத்தி பேச போறோம்னு சொல்லிட்டு நீங்க டைட்டில் பார்த்திருப்பீங்க. BMW ஓட R18 இன்டெப்த் ரிவ்யூ பத்தி தான் இந்த வீடியோல நம்ம வந்து எக்ஸ்க்ளூசிவா பேச போறோம். பிகாஸ் வந்து இந்த வீடியோ எதுக்குன்னா வந்து தமிழ் கம்யூனிட்டியில எனக்கு தெரிஞ்ச 2 யூடியூபர்ஸ் மட்டும் தான் வந்து பண்ணியிருந்தாங்க R18 பத்தி. அதுவும் வந்து ஓகே ஓவரா ஒரு அவுட்லுக் மாதிரி அப்படிதான் இருந்தது. எனக்கு வந்து இது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு பாரம்பரியமான பைக். ஸோ அதுக்காக வந்து ஒரு இன்டெப்த் ரிவ்யூ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுறதுக்காக தான் இந்த பைக்கை வந்து என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோவா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்டேன். அண்ட் இது மட்டும் இல்லாமல் இவால்யூஷன் ஆஃப் R சீரிஸ் BMW பைக்ஸ், அதாவது BMW ஃபர்ஸ்ட் வந்து R என்ற எடிஷன் ஒரு பைக்ஸ் வந்து பத்தி பேச போறோம். ஸோ BMW பத்தி நீங்க முழுக்க நான் பேசுறேன் எனக்கு தெரிஞ்சு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த வீடியோ வந்து நான் புதுசா சில விஷயங்கள் ட்ரை பண்ணிருக்கேன். இது வரைக்கும் யாரும் ட்ரை பண்ணாத மாதிரி வந்து ட்ரை பண்ணிருக்கேன். ஃபுல் வீடியோ மறக்காம பாருங்க. ஃபுல் வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. உங்களுக்கு ஜென்யூனா இருந்துச்சுன்னா உங்களோட ரெஸ்பான்ஸை கமெண்ட்ஸ்ல எனக்கு காமிங்க. சோ டைம் வேஸ்ட் பண்ணாம லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ ப்ளீஸ். பிகாஸ் வந்து எனக்கு BMWல மோட்டார் சைக்கிள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச காரணமே ஜேம்ஸ் பாண்டோட படம் தான். ஏன்னா டுமாரோ நெவர் டைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜேம்ஸ் பாண்டோட படம் ஒன்று இருக்கு. அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா BMW R1200C அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்ரூசிங் பைக், BMW க்ரூசிங் பைக், வெள்ளை கலர்ல இருக்கும் அந்த பைக். அந்த படத்துல அதை வந்து ஜேம்ஸ் பாண்ட் வந்து ஹீரோயினை முன்னாடி எல்லாம் தூக்கி வச்சுட்டு சுட்டுக்கிட்டே எல்லாம் வண்டியை ஓட்டுவாங்க. ஒரு சேசிங் சீன் அது. அந்த வண்டி வந்து எப்படி சொல்றது, ஒரு ஹார்லி டேவிட்சன் ஸ்டைல்ல இருக்கும். ஆக்சுவலி க்ரூசிங் அப்படிதான் இருக்கும். அந்த டைம்ல அந்த வண்டியை பார்த்துக்கணும் எனக்கு தெரியும் BMWல மோட்டார் சைக்கிள்ஸ் இருக்கு, அது வரைக்கும் கார் தான் இருக்கு அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். இந்த இன்னொரு விஷயம் இருக்கு. அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜேம்ஸ் பாண்ட் வந்து காருக்குள்ளே உட்காந்துக்கிட்டு பின்னாடி சீட்ல படுத்துக்கிட்டு போன்ல வந்து கார் ஓட்டுவாப்ல. போன்லயே வந்து ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி ஜாலியா அப்படி வச்சுட்டு சொல்லி வளர்ந்து வளர்ந்துலாம் ஓட்டுவார். செம்மையா இருக்கும் அந்த படம். அதெல்லாம் வந்து பார்க்கும்போது அந்த காலத்துல அந்த சின்ன வயசுல வந்து பார்க்கும்போது எனக்கு பெரிய விஷயமா தெரிஞ்சு. சோ இதுதான் வந்து BMW எனக்கும் தெரிஞ்ச விஷயம். எவல்யூஷன் ஆஃப் R சீரிஸ் BMW பைக்ஸ் தான் வந்து நான் பேசுறதா சொல்லியிருந்தேன். சோ R சீரிஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா BMWல இருக்க மோட்டார் சைக்கிள்ஸ்ல வந்து ஒரு நிறைய மோட்டார் சைக்கிள்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண ஒரு சீரிஸ். அண்ட் இன்னொரு ஸ்பெசிபிக் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா BMWவோட ஃபர்ஸ்ட் எவர் ப்ரொடக்ஷன் மோட்டார் சைக்கிள் ஒரு R சீரிஸ் பைக் அண்ட் இட் வாஸ் கால்ட் as R32. அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1923ல ப்ரொடியூஸ் பண்ண மோட்டார் சைக்கிள் BMW பெவேரியன் மோட்டார் சைக்கிள் ஒர்க்ஸ் ஆர் பெவேரியன் மோட்டார் ஒர்க்ஸ். இவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு ஜெட் இன்ஜின் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. இந்த ஜெட் ஸ்பீட் ஜெட்டுக்குலாம் வந்து இன்ஜின் மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுக்குற ஒரு கம்பெனி தான் இவங்க. அண்ட் லேட்டர் தே வேர் இன்டு கார்ஸ் அண்ட் மோட்டார் சைக்கிள்ஸ். ஸோ 1923ல தான் வந்து இவங்களோட ஃபர்ஸ்ட் எவர் மோட்டார் சைக்கிள் R32 வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. அதுக்கு முன்னாடியே வந்து அவங்க கான்செப்ட் பண்ணிருந்தாங்க 1922 ஐ திங்க். அதுல சின்ன சின்ன ஃபால்ட் இருந்ததுனால அதை ரெக்டிஃபை பண்ணி 1923ல R32 கேம். அண்ட் அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா this was a 500cc almost 486cc ஐ திங்க். இது வந்து ஒரு 500cc மோட்டார் சைக்கிள். ஃபர்ஸ்ட் மோட்டார் சைக்கிள் 500cc தான் இவங்களுக்கு. அண்ட் இந்த வண்டியோட இன்ஜின் பத்தி பார்த்தோம்னா வந்து இது வந்து ஒரு பிளாட் ட்வின் இன்ஜின். யூஸ்வலா நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்லணும்னா இது வந்து பாக்ஸர் ட்வின் இன்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. சில பேர் இந்த இன்ஜினை பத்தி கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இந்த இன்ஜின் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, சிலிண்டர் வந்து படுத்து வச்ச மாதிரி இருக்கும், ஹாரிசான்டல் பொசிஷன்ல இருக்கும். இன்ஜினே டோட்டலா உங்களுக்கு வந்து படுக்க வச்ச மாதிரி தான் இருக்கும். அண்ட் பிஸ்டன்ஸ் வந்து வெர்டிகலா ரொட்டேட் ஆகாம ஹாரிசான்டல் வைஸ்ல ரொட்டேட் ஆகும். சோ இந்த இன்ஜின் வந்து பாத்தீங்கன்னா வண்டியில இருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சைட்ல வேற வரும். ஒரு இன்ச் இல்ல 2 இன்ச் வர மாதிரி இருக்கும். கொஞ்சம் பெரிய இன்ஜின் அதுதான் வந்து போடணும். ஏன் இப்படிப்பட்ட ஒரு இன்ஜினை வந்து BMW சூஸ் பண்ணாங்க அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன சொன்ன முன்னாடி அவங்க வந்து ஒரு ஜெட் இன்ஜின் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. அந்த இன்ஜினை அப்படி தூக்கி இதுல போட்டுட்டாங்க, அவ்வளவுதாங்க. அண்ட் அதனால தான் வந்து இந்த இன்ஜின் வந்து இப்போ வரைக்கும் இவங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. எனக்கு தெரிஞ்சு அதுக்கு முன்னாடி சில கார்ஸ்ல யூஸ் பண்ணாங்க. பட் இந்த இன்ஜினை டிசைன் பண்ணி பேட்டன்ட் வாங்கினவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தி ஃபாதர் ஆஃப் ஆட்டோமொபைல் அப்படின்றவர் தான் கார்ல் பென்ஸ். பென்ஸோட ஃபவுண்டர் தான் வந்து இது ஆஸ் யூஷுவல் அவர் தான் வந்து நிறைய இது பண்ணிருக்காரு. சோ அந்த வகையில அவர் தான் இதையும் வந்து டிசைன் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் சில கார்ஸ்ல யூஸ் பண்ணப்பட்ட இன்ஜின் இது. லேட்டர் ஒரு 1920ஸ்ல தான் எனக்கு தெரிஞ்சு மோட்டார் சைக்கிள்ஸ்க்கு வர ஆரம்பிச்சது. அண்ட் BMW இஸ் ஃபாலோவிங் தட் இன்ஜின் டில் நவ். R18லயும் அந்த இன்ஜின் தான் இருக்கு. சோ இந்த இன்ஜின்ல ப்ரொடியூஸ் பண்ண ஒரு 500cc மோட்டார் சைக்கிள் தான் வந்து R32. அண்ட் அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த வண்டி வந்து ஒரு 100 கிலோமீட்டர் ஸ்டாப் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பிளாட் ட்வின் ஆர் பாக்ஸர் இன்ஜினை வந்து ஏன் வந்து BMW இதை யூஸ் பண்ணதுக்கு சொன்ன ஒரு ரீசன், அது அவங்க கம்பெனில யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, மேனுஃபேக்சர் பண்ணிட்டாங்க, அதை எடுத்து போட்டாங்க. இது மட்டும் இல்லாம ஒரு அடிஷனல் ரீசனும் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லா இன்ஜினுமே வந்து ஏர் கூல்ட் இன்ஜின் தான். ஏர் கூல்ல வந்து பாத்தீங்கன்னா 2 சிலிண்டரும் வந்து ஈக்குவலா வந்து கூலிங் சிஸ்டம் கரெக்டா இருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. இட் வாஸ் a good idea at that time 1920s 1930sல. so that ஏர் அடிக்கும் போது ஈக்குவலா 2 சிலிண்டரும் வந்து உங்களுக்கு கூலிங் சிஸ்டம் இருக்கும். சோ எஃபிஷியன்ட்டா இருக்கும், ரொம்ப ஹீட் எல்லாம் இருக்காது அப்படின்றதுக்காக இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க.
அண்ட் அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்டு வாரும் இருந்தது. சோ இது வந்து மோஸ்ட்லி ஆர்மிக்குலாம் வந்து கொடுக்குற மாதிரிலாம் வச்சிருந்தாங்க இந்த பைக்ஸ். ஜெர்மன் பீப்பிள்னால ஜெர்மன் ஆர்மிக்குலாம் கொடுக்குற மாதிரி வச்சிருந்தாங்க. சோல்டர்ஸ்க்குலாம் வந்து ஒரு ரொம்ப கம்பீரமான ஒரு ஸ்போர்ட்டி பைக்கா இருக்கும். அண்ட் அவங்க ஊர்ல இருக்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோல்டியான கிளைமேட். சோ அவங்களோட ஃபுட்ல இருந்து எல்லாமே வந்து ஒரு வார்மா வச்சுக்கிற மாதிரி வந்து ஃபீல் பண்ணாங்க. இந்த R32 வந்து ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3000 யூனிட்ஸ் எல்லாம் மேட் பண்ணாங்க. இது வந்து ஒரு 4 இயர்ஸ் ப்ரொடக்ஷன்ல இருந்தது. எல்லாமே வந்து நல்லா போச்சு அவங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 1925ல வந்து R37 அப்படின்ற ஒரு மோட்டார் சைக்கிள் வந்து BMW புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா ஓவர் ஹெட் வால்வ் இன்ஜின் சொல்றாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா வால்வ் வந்து கம்பஷன் சேம்பருக்கு மேல இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. முன்னாடி இந்த வண்டியில வந்து கம்பஷன் சேம்பருக்குள்ளேயே வால்வ் இருக்கும், இதுல வந்து கொஞ்சம் மேல இருக்கும். அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா 16 ஹார்ஸ் பவர் வந்து கிடைக்கிறதா வந்து அந்த டைம்ல வந்து சொல்லிருக்காங்க. அதுக்கப்புறம் புதுசா ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு BMW 1925 R39 என்ற ஒரு வெஹிக்கிள் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் சிலிண்டர் வெஹிக்கிள், சிங்கிள் சிலிண்டர் 250cc இன்ஜின் கொண்ட ஒரு வெஹிக்கிள். சோ இது வரைக்கும் அதாவது பண்ண முதல் 2 பைக்லயும் வந்து ட்வின் சிலிண்டர் இன்ஜின் கொடுத்த இவங்க ஒரு சிங்கிள் சிலிண்டர் இன்ஜினுக்கு வராங்க. அண்ட் அவங்க புதுசா ட்ரை பண்ண மாதிரி அவங்களுக்கு வந்து இது ஒரு ஃபெயிலியரா அமைஞ்சிடுச்சு. சோ விடக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து திருப்பி 1931ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் சிலிண்டர் 200cc இன்ஜின் கொடுக்குறாங்க. ஒரு 50cc கம்மி பண்ணி ஒரு 200cc இன்ஜின் கொடுக்குறாங்க. அண்ட் ஜெர்மனில வந்து அந்த டைம்ல 1930sல வந்து பாத்தீங்கன்னா இந்த 200cc பைக்கை ட்ரை பண்றதுக்கு உங்களுக்கு லைசன்ஸ் தேவையில்லை. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த வண்டிக்கு ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. ஒரு வண்டி இந்த வண்டி சக்சஸ் ஆன அதனால வந்து என்ன பண்ணாங்க, திருப்பி 1932ல அடுத்த வருஷமே வந்து பாத்தீங்கன்னா R4 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 400cc வெஹிக்கிளை வந்து திருப்பி கொடுத்துட்டாங்க. அளவுக்கு நல்லா போனதுனால வந்து திருப்பி ஒரு 300cc வெஹிக்கிள் வந்து 1936ல வந்து திருப்பி கொடுத்தாங்க. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின். சோ ஒரு 3 கண்டினியூஸ் சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் வண்டி வந்து அவங்க ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா நடுவுல வந்து 1935ல BMW ஒரு புரோட்டோடைப் மாடல் வந்து ரெடி பண்றாங்க. அண்ட் இந்த புரோட்டோடைப் வண்டியோட நேம் தான் வந்து பாத்தீங்கன்னா BMW R5 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வண்டி. இது வந்து இந்த பைக் தான் இந்த வருஷம் ரிலீஸ் இருக்கக்கூடிய BMW R18 முன்னோர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். பிகாஸ் வந்து அந்த புரோட்டோடைப்பை வச்சு அந்த புரோட்டோடைப்பை வந்து தான் இவங்க வந்து ரீடிசைன் அண்ட் ரீக்ரியேஷன் பண்ணிட்டு இப்போ இருக்கக்கூடிய R18 இவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 85 இயர்ஸ் லாங் இருக்கக்கூடிய ஒரு வண்டி, ஒரு பழமை வாய்ந்த ஒரு ஹெரிடேஜ் பாரம்பரியமான ஒரு வண்டி. So that's why BMW R18 is so special guys. So அதுக்காக தான் இந்த வீடியோவும் கூட. So இந்த BMW R5 வந்து ஏன் அவங்க வந்து ஒரு வண்டியா ரெடி பண்ணல எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு எந்த ஸ்பெசிபிக் ரீசன்ஸும் இல்ல. அவங்க ஒரு கான்செப்ட் ரெடி பண்ணாங்க, அதை வந்து இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. So இந்த R5ல வந்து அப்ப என்ன இருந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு 500cc பாக்ஸர் ட்வின் இன்ஜின் as usual. அண்ட் பாக்ஸர் ட்வின் இன்ஜின்ல வந்து இதுல சில ஸ்பெசிபிகேஷன்ஸ் வந்து அந்த டைம்ல வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கிற மாதிரி இருக்காங்க. அந்த வண்டி கொஞ்சம் ஸ்பெஷலாவே இருந்திருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா இது இருக்கக்கூடிய எக்ஸாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபிஷ் டெயில் எக்ஸாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. விண்டேஜ் பைக்ஸ்ல வந்து ஒரு 1950s வரைக்கும் இந்த எக்ஸாஸ்ட் வந்து ரொம்ப ஒரு பாப்புலரான எக்ஸாஸ்ட். ஃபிஷ்ஷோட பேக் ஷேப் அதாவது டெயில் ஷேப்ல வந்து இந்த எக்ஸாஸ்ட் இருக்கும். சோ இது வந்து ஒரு யூனிக் லுக் கொடுக்கும் இந்த வண்டிக்கு. அண்ட் இது மட்டும் இல்லாமல் வந்து பாத்தீங்கன்னா இந்த வண்டிக்கு ஒரு சிறப்பு அம்சம் வந்து என்ன பாத்தீங்கன்னா நம்ம யூஸ்வலா இப்போ எந்த வண்டி எடுத்தாலும் கால்ல வந்து கியர் போடுற ஆப்ஷன் நமக்கு இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் வந்து BMWல காலை வச்சு கியர் போடுற மாதிரி ஒரு கண்ட்ரோலை கொண்டு வந்தது இந்த புரோட்டோடைப்ல இருந்துதான். ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து BMWவோட ரேசிங் மோட்டார் சைக்கிள்ஸ்ல மட்டும் தான் இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் மோட்டார் சைக்கிளுக்கு வந்து இந்த கான்செப்டுக்கு அப்புறம் தான் வந்து எல்லா ப்ரொடக்ஷன் மோட்டார் சைக்கிளையும் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால வந்து இந்த வண்டி சில கொஞ்சம் ஸ்பெஷல். இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா மேனுவல் கியர் லிவர் ஒன்று கொடுக்குறாங்க. அந்த லிவர் வந்து எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க 4th கியர்ல இருந்தாலும் நியூட்ரல் டக்குன்னு ஷிஃப்ட் பண்றதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த டைம்லயே வந்து BMW இவ்வளவு யோசிச்சு அந்த டைம்ல வந்து இந்த வண்டிக்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. சோ இது ஒரு வர்த்தான புரோட்டோடைப் தான். அந்த புரோட்டோடைப்பை இவ்வளவு ரெடி பண்ணி இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் கூட அவங்க பாரம்பரியமா எடுத்துட்டு வந்திருக்காங்கன்றது ரொம்பவே ஒரு பெருமையா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் guys. So that's about R5 the prototype which is an inspiration for R18. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 1937ல ஏர்ன்ஸ்ட் ஹென்ரி அப்படின்றவர் வந்து BMW கம்ப்ரஸர் 500 அப்படின்ற ஒரு மோட்டார் சைக்கிள்ல ஆல்மோஸ்ட் 279 km/h ஸ்பீட்ல வந்து ஒரு டிராவல் பண்ணி ஒரு வேர்ல்ட் ரெக்கார்டை செட் பண்ணிருக்காரு. அண்ட் இந்த ரெக்கார்டை ஆல்மோஸ்ட் ஒரு 14 இயர்ஸ் அதாவது 1937ல இருந்து ஒரு 14 இயர்ஸ்க்கு யாருமே பீட் பண்ணவே இல்ல. சோ 1930sல 270 km/h that's a great thing. BMW வந்து ரொம்பவே பெருமைப்பட வேண்டிய விஷயம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 1935லயே வந்து 1935லயே வந்து R2 and R17 சொல்லிட்டு 2 மோட்டார் சைக்கிளை வந்து ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. அண்ட் இந்த மோட்டார் சைக்கிள்ல வந்து 2 ஸ்பெஷல் திங் அதாவது இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா for the first time ever in a production motorcycle BMW was given hydraulic telescopic forks. So இந்த இப்போ நமக்கு வந்து பாப்புலரா இருக்கக்கூடிய hydraulic telescopic fork system அதாவது சஸ்பென்ஷன் சிஸ்டம் வந்து அப்பதான் for the first time BMW ஓட production motorcycle கொடுத்திருந்தாங்க. சோ இது வந்து ஒரு நோட்டிசபிள் பாயிண்ட். பாத்தீங்கன்னா BMW ல வந்து R71 அப்படின்ற கூடிய ஒரு மோட்டார் சைக்கிள் ரிலீஸ் பண்ணிருக்காங்க which is a 746cc for the first time ever. BMW ல ஒரு 750cc கிட்ட ஒரு பைக் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இது வரைக்கும் 500cc தான் பண்ணிருக்காங்க. இது வந்து ஒரு 7 பண்ணிருக்காங்க. இது வந்து ஒரு 750cc மோட்டார் சைக்கிள் which is same as boxer flat engine.
வந்து ஒரு ஸ்பெசிபிக் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா it was called as an icon of BMW Motorrad because it was a well crafted, well engineered super sport motorcycle. அந்த டைம்ல வந்து அப்படிதான் கருதப்படுது. And BMW bikesல it was the most expensive one at that time. And இப்படி ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுத்த மோட்டார் சைக்கிள் வந்து அன்பார்ச்சுனேட்லி BMW வால ரொம்ப நாளைக்கு ப்ரொடக்ஷன் கண்டினியூ பண்ண முடியல. அவங்க வந்து ஒரு 2300 யூனிட்ஸ் தான் வந்து அந்த பைக்கே பில்ட் பண்ணி வித்திருக்காங்க. பிகாஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம் தான் வந்து வேர்ல்ட் வார் 2 கான ஸ்டார்டிங் பீரியட். சோ BMW வால அந்த ப்ரொடக்ஷன் வந்து கண்டினியூ பண்ண முடியல. எனக்கு தெரிஞ்சு நான் நெட்ல பார்த்ததுல வந்து ஆல்மோஸ்ட் அந்த வண்டி சில கலெக்டர்ஸ் கிட்ட அண்ட் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 500 வண்டிக்குள்ள தான் இருக்கிற மாதிரி வந்து எனக்கு தெரியுது நல்ல கண்டிஷன்ல. சோ இப்படி ஒரு நோட்டிசபிள் ஐகான் ஆஃப் BMW அப்படின்ற ஒரு பேர்லாம் வாங்கின வண்டி ரொம்ப கம்மியா இருக்கிறதுன்றது கொஞ்சம் சோகமான விஷயம் தான் கைஸ். சோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்ட் வார் 2 வந்து ஆரம்பிச்சிருச்சு. சோ 1940s ஓட early stagesல வந்து பாத்தீங்கன்னா ஜெர்மன் ஆட்டோ மேக்கர்ஸ் அதாவது ஜெர்மன் மோட்டார் சைக்கிள் மேக்கர்ஸ் எல்லாருமே வந்து நிறைய மோட்டார் சைக்கிள்ஸ் பில்ட் பண்ற சிச்சுவேஷன்ல மாதிரி இருந்தாங்க. சோ அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா BMW ஓட R75 என்ற மோட்டார் சைக்கிள் தான் வந்து ரொம்ப மோஸ்ட் எஃபிஷியன்ட்டா இருந்ததா வந்து கருதப்படுது. சோ வேர்ல்ட் வார் டைம்ல வந்து BMW வந்து ஒரு நல்ல ஒரு பிளேஸ வந்து இடம் பிடிச்சிருக்காங்க. ஆஃப்டர் வேர்ல்ட் வார் 2 அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா லேட் ஒரு 1950s ஓட early stage 1951 1952ல வந்து ஒரு 2 வருஷத்துல ஒரு 4 வண்டி கிட்ட ரிலீஸ் பண்ணிருக்காங்க. R51/2 R51/3 அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா R67 R68 அதாவது 2 வருஷத்துல 4 வண்டி கிட்ட ரிலீஸ் பண்ணாங்க. அண்ட் லேட் 1950s அப்படின்னு வந்து பாக்கும்போது BMWக்கு ஒரு மிகப்பெரிய பினான்சியல் கிரைசிஸ் இருந்ததா வந்து கருதப்படுது. அண்ட் அந்த டைம்ல ஜெர்மனில ஓரளவுக்கு அதாவது யூரோப்ல வந்து ஓரளவுக்கு ஒரு பெரிய கம்பெனியா வளர்ந்துட்டு வந்திருந்தாங்க டேம்லர் பென்ஸ் என்ற ஒரு பார்ட்னர்ஷிப் கம்பெனி. சோ அவங்க கூட இவங்க பார்ட்னர்ஷிப் வச்சுக்க ஆரம்பிச்சாங்க, ஸ்டார்ட் பண்ணாங்க, ஒரு பார்ட்னர்ஷிப் ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் அதுக்கும் அவங்களோட பினான்சியல் கிரைசிஸ் அவங்க மீட் பண்றதுக்காக அவங்களோட ஜெட் இன்ஜின் ப்ரொடக்ஷன் கம்பெனியை வந்து அவங்க சேல்ஸ் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. சோ BMW வந்து எதையோ ஒரு விஷயத்தை வந்து மிஸ் பண்ணிட்டே இருந்த மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆச்சு. அவங்களோட மார்க்கெட்ல வந்து ஒரு நல்ல ஷேர் வச்சுக்கவே முடியல. சம்திங் வாஸ் லாக்கிங் அட் BMW. சோ 1960s வரைக்கும் இந்த சிச்சுவேஷன் அவங்களுக்கு கண்டினியூ ஆயிட்டே தான் இருந்துச்சு. பட் அட் தி சேம் டைம் அந்த சேம் பீரியட்லயே US ஓட மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா US மார்க்கெட்ல ஒரு மிகப்பெரிய கம்பெனி ஒரு நல்ல ஷேரை வச்சுக்கிட்டு பயங்கரமா இவால்வ் ஆயிட்டு இருந்தாங்க. இட்ஸ் none other than the famous cruiser Harley Davidson. அண்ட் Harley Davidson வந்து அந்த டைம்ல ஒரு பயங்கரமான ஒரு இவால்யூஷன் கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. நல்ல ஃபேமஸ் நல்ல ஸ்ட்ராங்கா இருந்தது US மார்க்கெட். அட் த சேம் டைம் உங்களுக்கு ஒரு போட்டியா இந்தியன் மோட்டார் சைக்கிள்ஸும் இருந்தாங்க. அண்ட் இந்த போட்டி வந்து பாத்தீங்கன்னா இப்போ வரைக்கும் போயிட்டு தான் இருக்கு. Harley Davidson வெர்சஸ் இந்தியன் மோட்டார் சைக்கிள்ஸ் வெர்சஸ் BMW வெர்சஸ் Triumph எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. சோ அந்த டைம்ல வந்து யூஎஸ்ல ஒரு நல்ல மார்க்கெட்ல இருந்தது, வேற இவங்க வந்து ரொம்ப லேக்கா தான் இருந்தாங்க BMW. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 1969ல BMW ஒரு நல்ல கம்பேக் கிடைச்சிருக்கு. R75/5 அப்படின்னு ஒரு மோட்டார் சைக்கிள் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா டோட்டலி ரீடிசைன் பண்ணிருக்காங்க. லைக் நான் சொன்னல கைஸ் 1950s வரைக்கும் ஒரே டிசைன் மெயின்டைன் ஆச்சு. அதாவது ஸ்டார்டிங் ஆஃப் BMW மோட்டார் சைக்கிள்ஸ் வந்து 1950s வரைக்கும் ஒரு டிசைன் மெயின்டைன் ஆச்சு. பிகாஸ் அதான் அந்த விண்டேஜ் பீரியட்ல வந்து அந்த மோட்டார் சைக்கிள் அந்த டிசைன் வந்து அப்படியே ஃபாலோ பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து தான் ஃபுல்லா மாறிச்சு. சோ இந்த பிரேக்கிங் பாயிண்ட் தான் வந்து இது R75/5 வண்டி. சோ இதுல வந்து ஃபுல்லி ரீடிசைன் வண்டி. அண்ட் இதுல இருக்கக்கூடிய பேரிங்ஸ் முதற்கொண்டு அப்கிரேட் பண்ணிருக்காங்க, செயின் டிரைவா மாத்திட்டாங்க. அண்ட் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் எவர் BMW மோட்டார் சைக்கிள்ஸ்ல எலக்ட்ரிக் ஸ்டார்டரை கொண்டு வந்த பீரியட் அது. அண்ட் இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா BMWஸ்ல வந்து ரொம்ப நிறைய வண்டிஸ் வந்துச்சு. ஃபார் ஆல்மோஸ்ட் ஒரு ரொம்ப ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம்லயே வந்து குவிச்சு வச்சாங்க வண்டி மாடல்ஸ். நிறைய சப் மாடல்ஸ் மாதிரிலாம் நிறைய லான்ச் பண்ண ஆரம்பிச்சாங்க. லைக் வந்து பாத்தீங்கன்னா R65/S R75/5 R90/6 R90S. அண்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா 1975ல BMW எல்லா வண்டியில இருந்தும் கிக் ஸ்டார்டர் வந்து டோட்டலா எலிமினேட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து வண்டியில வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து எலக்ட்ரிக் ஸ்டார்ட் மட்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. சோ அதுக்கப்புறமும் வந்து சில வண்டி இருக்கு. R80/7 R90/6 R100/7 R100S R100RS அப்படின்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் ரொம்ப ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் ஒரு 10 வெஹிக்கிள், எனக்கு வந்து 8 ல 10 வெஹிக்கிள்ஸ் கிட்ட வந்து ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. அண்ட் இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் BMW ஒரு டூரிங் வெஹிக்கிள் வந்து ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. அண்ட் அதோட வந்து பேர் பாத்தீங்கன்னா R100T அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா R100RT R100TS அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூவல் ஸ்போர்ட் மோட்டார் சைக்கிள் வந்து ரிலீஸ் பண்ணிருந்தாங்க BMW. சோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 1978ல வந்து R45 அண்ட் R65 1982ல வந்து R65LS அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 மோட்டார் சைக்கிள்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் R65 ஸ்போர்ட்ஸ் R65 GS டூவல் ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 வண்டி ரிலீஸ் ஆயிருக்கு. 1987க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா R சீரிஸ்ல கொஞ்சம் பிரேக் விட்டுருக்காங்க ஆல்மோஸ்ட் ஒரு 6 இயர்ஸ்க்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 1993ல தான் வந்து மோட்டார் சைக்கிள்ஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் அந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா R100RS அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்போர்ட்ஸ் டூரர் வண்டி வந்து கொண்டு வந்திருக்காங்க. சோ இங்க வந்து ஒரு மேஜர் சேஞ்ச கொண்டு வர ஆரம்பிச்சிருக்காங்க BMW. என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் எவர் ஆயில் கூல்ட் இன்ஜினை வந்து கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. சோ BMW மோட்டார் சைக்கிள்ஸ் ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு 70 வருஷம் கிட்ட வந்து ஏர் கூல்ட தான் ஃபாலோ பண்ண இவங்க. ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் எவர் ஆயில் கூல்ட வந்து கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து எல்லா மோட்டார் சைக்கிள்ஸ்லயுமே வந்து ஆயில் கூல்ட் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாத்தையும் வந்து டோட்டலா ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். சோ அண்ட் அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது ஒரு திருப்பி ஒரு நிறைய மாடல்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்கன்னே சொல்லலாம். என்ன சொல்றது ஒரு 4 வருஷத்துல வந்து இத்தனை மாடல்ஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் கைஸ். அதாவது பாத்தீங்கன்னா R850 R1100R R1100 GS dual sport R1100 RT tourer R1100
ஸ்போர்ட்ஸ் R1150 GS dual sport. எப்பா எத்தனை சப் மாடல் கைஸ், ஒரு பேரை வச்சுட்டு அது இத்தனை சப் மாடல்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணி ஒரு 4 வருஷத்துல இத்தனை வண்டி அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. எனிவேஸ் BMW சொல்லிட்டு அந்த பேர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கேட்க ஆரம்பிச்சது அந்த டைம்ல தான், early 2000 ஸ்டேஜ் கிட்ட வந்து. சோ 1997ல வந்து BMW for the first time cruiser மார்க்கெட்ல வந்து என்டர் ஆனாங்க. அண்ட் நான் ஃபர்ஸ்ட் பேசினா ஜேம்ஸ் பாண்ட் வண்டி. அண்ட் அந்த வண்டி வந்து 1997ல ரிலீஸ் பண்ணப்பட்ட ஒரு வண்டி. அண்ட் அந்த வண்டி தான் வந்து for the first time cruiser மார்க்கெட்ல BMW என்டர் ஆனாங்க கைஸ். சோ 1997ல இருந்து 2004 ஆல்மோஸ்ட் ஒரு 7 இயர்ஸ் வந்து அந்த வண்டி ப்ரொடக்ஷன்ல இருந்திருக்கு கைஸ். சோ அந்த வண்டி தான் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்டா BMW ப்ரொடியூஸ் பண்ண ஒரு க்ரூசர் மோட்டார் சைக்கிள். சோ 2004ல இருந்து இப்போ 2020 16 இயர்ஸ்க்கு அப்புறம் another ஒரு க்ரூசர் மார்க்கெட்ல என்டர் ஆகக்கூடிய ஒரு வண்டி, none other than BMW R18. Though, so after the end of 1200c cruiser, 2004லயே வந்து BMW R1200 GS என்ற மோட்டார் சைக்கிளை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அண்ட் R1200 GS வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வேரியன்ட்ல வந்து BMW கொடுத்தாங்க. R1200 GS and R1200 GS Adventure அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மாடல்ல வந்து BMW கொடுத்தாங்க. ரெண்டு வண்டியுமே வந்து பாத்தீங்கன்னா 1170cc boxer twin engine. அண்ட் இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா BMW ஓட ஒரு டாப் செல்லிங் மாடல் கைஸ், பிகாஸ் இது வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2004ல இருந்து 2012 வரைக்கும் மார்க்கெட்ல இருந்தது. அண்ட் இட் வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி sold, people liked it so much. அண்ட் அதே மாதிரி தான் வந்து ADV வண்டியும், அதாவது ADV வேரியன்ட்டும் அதுவும் வந்து 2005 இருந்து 2013 வரைக்கும் மார்க்கெட்ல இருந்தது. எல்லாருமே அது ரொம்ப பிடிச்ச ஒரு மாடலா இருந்தது BMWல. அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா BMW அந்த வண்டிங்களுக்கு இயர்லி அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருந்தாங்க. லைக் 2 சேனல் ABS இருக்கட்டும், லைக் என்ன சொல்றது, எலக்ட்ரானிக்கலி சஸ்பென்ஷன் அட்ஜஸ்ட்மெண்டா இருக்கட்டும், ஆட்டோமேட்டிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோலா இருக்கட்டும், அண்ட் ஈவன் வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கொடுத்தாங்க. சோ இப்படி வந்து பாத்தீங்கன்னா மாடல். அண்ட் திடீர்னு 2012ல வந்து BMW வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மேக் பண்ணாங்க. என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா 1200 GSல வந்து liquid cooled engine system வந்து கொண்டு வர போறதா சொன்னாங்க. So for the first time BMW is stepping into liquid cooled engine. And எதுக்கு வந்து இந்த என்ன சொல்றது சேஞ்ச் அப்படி வந்து பாத்தீங்கன்னா ஆயில் கூல்ட் இன்ஜின்ல இருந்து இந்த லிக்விட் கூல்டா மாறும்போது ஆல்மோஸ்ட் ஒரு 16 HP 15 or 16 I think ஹார்ஸ் பவர் வந்து எக்ஸ்ட்ராவா கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சின்னதா மேக் பண்ணிட்டு இனிமேல் வர போற GS மாடல் வந்து லிக்விட் கூல்ட் இன்ஜின் மாடலா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மேக் பண்ணாங்க. இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா 2013ல இருந்து 2019 வரைக்கும் வந்து மார்க்கெட்ல தான் இருந்தது. தட் இஸ் லாஸ்ட் இயர் வரைக்கும் மார்க்கெட்ல இருந்தது. எல்லாருமே வாங்கினாங்க, எல்லாருமே ரொம்ப பிடிச்ச ஒரு வண்டி. சோ GS R1200 series GS வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் incredible bike. It's a top selling model of BMW. It has ruled over 15 years of BMW and ADV sector and ADV செக்டர்ல நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்ச வண்டி. சோ இட் வாஸ் an amazing bike. அவ்வளவுதான் கைஸ். சோ அந்த வண்டி வந்து பத்தி சொல்றது ஒண்ணுமே கிடையாது. இட் வாஸ் an extremely good bike. 2014ல வந்து R1200 GS ஓட liquid cooled version வந்துச்சு நான் சொன்னேன். At the same time வந்து பாத்தீங்கன்னா 2014ல BMW has released another bike called R90. சோ இந்த R90 வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் a standard retro style roadster. and இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1170 liquid cooled with twin boxer engine. சோ இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த வண்டி வந்து ஒரு டெம்ப்ளேட் மாதிரி கைஸ். லைக் என்ன சொல்றது, எடிட்டிங் பண்றதுக்கு ஒரு டெம்ப்ளேட் எடுத்து நம்ம ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்ல போட்டு எடிட் பண்ணுவாங்க. லைக் சிமிலர் லைக் தட் கஸ்டம் பில்டர்ஸ்க்கு ரொம்ப 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 பிடிச்ச பைக் இது. இந்த ஆக்சசரிஸ் போட்டு கஸ்டம் பண்றவங்களா இருக்கட்டும், டோட்டல் ரீமாடலிங் பண்றவங்களா இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து இது ரொம்ப ரொம்ப பிடிச்ச பைக். பிகாஸ் வந்து அவங்களால தான் வந்து இந்த பைக் ரொம்பவே சக்சஸ் ஆச்சு என்ன சொல்லலாம். இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ரெட்ரோ ஸ்டைல் பைக். இதை வந்து கஸ்டம் பில்ஸ் அவங்களுக்கு ஏத்த மாதிரி டோட்டலா கஸ்டம் பண்ற ஆப்ஷனுக்கு அளவுக்கு அந்த பைக் வந்து ரொம்ப ஒரு ஃப்ரீயா இருந்தது. அந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்றது கேப்பபிளா இருந்த மாதிரி இருந்தது. எல்லாத்துக்குமே ஒரு சூட் ஆகிற மாதிரி இருந்தது. லைக் பீப்புள் பில்ட் பாபர் ஸ்டைல் பில்ட் பண்ணாங்க, ஸ்கிராம்ப்ளர் ஸ்டைல் பில்ட் பண்ணாங்க, ஸ்ட்ரீட் ஃபைட்டர் ஸ்டைல் பில்ட் பண்ணாங்க. ஸோ இட் வாஸ் சூட்டபிள் ஃபார் எவ்ரி பைக்ஸ். ஸோ அதனாலதான் வந்து அந்த 90 சீரீஸே வந்து ரொம்பவே ஒரு பாப்புலரா இருந்துச்சு. நிறைய கஸ்டம் பில்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. நீங்க நெட்ல போய் அடிச்சு பாருங்க எத்தனை கஸ்டம் பில்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு அந்த R90ல. அண்ட் இது வந்து ரொம்ப ஃபேமஸான பைக்கும் கூட கைஸ். ஏன்னா நம்ம இந்தியன் சினிமால வந்து நான் ரீசெண்டா இப்ப பார்த்தோம்னா அந்த வார்னு சொல்லிட்டு ஹிருத்திக் ரோஷன் அண்ட் டைகர் ஷ்ராஃப் நடிச்ச மூவில வந்து பாத்தீங்கன்னா ஃபாரின்ல ஒரு சேஸ் இருக்கும், பைக் சீன் சேஸ். அந்த சேஸ்ல வந்து இந்த வண்டியை யூஸ் பண்ணிருப்பாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா மிஷன் இம்பாசிபிள் லைக் டாம் க்ரூஸ் வந்து பாத்திருக்கேன் நினைக்கிறேன். டாம் க்ரூஸ் மிஷன் இம்பாசிபிள் ஞாபகம் இல்ல, பட் டாம் க்ரூஸ் வந்து இந்த வண்டி ஓட்டுவார், அது மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்கு. அண்ட் இந்த R90 வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான பைக் ஃபார் கஸ்டம் பில்ஸ். அண்ட் BMW வந்து இதை பிளான் பண்ணி சத்தியமா பண்ணலாம் தான் நினைக்கிறேன். வந்து ஒரு ரோட்ஸ்டர் வண்டி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிருக்காங்க. பட் அவங்களுக்கே தெரியாம இந்த மாதிரி ஒரு கஸ்டம் பில்ட் ஆப்ஷனா அது வந்து ஒரு ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. அண்ட் எனக்கு தெரிஞ்சு BMW வந்து இந்த சக்சஸ் மைண்ட்ல வச்சுக்கிட்டு தான் இந்த R18 கூட ரிலீஸ் பண்றாங்க. பிகாஸ் R18 வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் லைக் சிமிலர் டெம்ப்ளேட் டூ ஃபார் கஸ்டம் பில்ஸ் மெயின்லி. அண்ட் R18 கூடயே வந்து பாத்தீங்கன்னா லாட்ஸ் ஆஃப் ஆக்சசரிஸ் ஆர் அவைலபிள். லைக் வந்து அந்த வண்டியோட காஸ்ட் நீங்க டபுள் அமௌண்ட்டுக்கு ஆக்சசரிஸ் ஃபிட் பண்ணலாம். அவ்வளவு ஆக்சசரிஸ் கொடுக்குறாங்க BMWலயே. நான் உங்களுக்கு இந்த ரிவ்யூல இன்னும் நிறைய சொல்லுவேன், அதெல்லாம் நீங்க கேளுங்க. லைக் கஸ்டம் பில்ஸ்க்கு வந்து BMW இஸ் கிவிங் மோர் ஃபோக்கஸ் நவடேஸ். சோ அவங்க வந்து அந்த மார்க்கெட்டையும் வந்து கன்சிடர் பண்றாங்க. அதனாலதான் வந்து BMW சம்திங் மத்த கம்பெனிக்கும் வந்து இவங்களுக்கும் ஒரு நல்ல இப்போ டிஃபரன்ஸ் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. லைக் தேர் ஃபோக்கசிங் ஆன் சின்ன சின்ன டீடைல்ஸ் கூட ஃபோக்கஸ் பண்றாங்க. சோ தட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட். சின்ன சின்ன விஷயம் தான் வந்து பெரிய பெரிய மாற்றங்களை கொண்டு வரும்னு சொல்லுவாங்க. சோ BMW is purely focusing on that guys.
So that's it guys. Evolution வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா R18 தான் வந்து BMW ஓட நியூ cruiser bike starting from 1920 till 2014 and R90T வந்து இன்னும் ப்ரொடக்ஷன்ல இருக்கு. So R90T and R18 now. So what else?